காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பராம் நல்மெய்ப்பராம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தலைப்பு, ஒரு மெய்ப்பனை போல நம் சுதந்திரத்தை காக்கும் நம் தேவன். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் சங்கீதம் 16:5. என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். இன்றைய முதலாவது தியான பகுதி 16ஆம் சங்கீதம். தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பன திக்கீதம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஒரு மெய்ப்பனை போல நம் சுதந்திரத்தை காக்கிற நம் தேவன். 2 நண்பர்கள் சோர்ந்து போனவர்களாய் ஒருவரோடொருவர் தங்கள் வாழ்வின் சூழல்களை சொல்லி கொண்டிருந்தனர். இவர்கள் இருவரையும் பார்த்த வழிபோக்கர் ஒருவர், ஏன் இருவரும் கவலையோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டார். அதற்கு நண்பர்களில் ஒருவன், எங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறோம். எங்களின் ஆதரவு இல்லாத நிலையை உணர்கிறோம். உங்களை போன்றவர்கள் எங்களை விசாரித்து எங்களோடு உரையாடுவது மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறது என்று கூறினாராம். அருமையானவர்களே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட நண்பர்களை, சகோதரர்களை, சகோதரிகளை, வயதானவர்களை, முதியோர்களை, ஏன் குழந்தைகளை கூட பல இடங்களில் நாம் பார்க்கிறதுண்டு. அல்லது நீங்கள் அறிந்திருக்கிறவர்கள் உண்டு. அவர்களோடு பேசவும், அவர்களை விசாரிக்கவும், அவர்களுக்கு ஆலோசனை கூறவும், முடியுமானால் உதவி செய்யவும், அவர்களுக்கு ஜெபிக்கவும் நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதக்காரராகிய தாவீது தன் வாழ்வில் எல்லா மகிழ்ச்சிக்கும் நன்மைக்கும் தேவனை மூல காரணராக காண்கிறார். தேவன் இல்லாமல் எதுவும் வாழ்வில் அர்த்தமுள்ளதாக இருக்காது எனவும் அவர் உணர்கிறார். அதே வேளையில் தேவனை தன் வாழ்விலிருந்து நீக்காமல் சூழல்கள் பாதகமாக இருந்தாலும் தேவனை நம்பி பயணிக்கும் வாழ்வாக தன் வாழ்வை அமைத்துக் கொள்கிறார். எனவேதான் கர்த்தரின் சுதந்திரமானவர், என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன் என கூறி தேவனின் அடைக்கலத்தை அவர் உணர்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட சங்கீத பகுதி 16ஆம் சங்கீதம், தேவனை என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன் என்று தொடர்கிறது. என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளத்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்படிப்பட்ட உற்சாகமான வசனங்களை, ஆவிக்குரிய வசனங்களை, வாக்குத்தத்தமான வசனங்களை நீங்களும் சொல்லி பழக வேண்டும். கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று எவ்வளவு தைரியமாக சொல்கிறார் பாருங்கள். அருமையானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள், கவலைகள் ஒருவேளை உங்களை சூழ்ந்திருந்தாலும் தேவனை நம்பியிருங்கள். உடன் பிறப்புகளால் கொலை செய்ய திட்டமிடப்பட்ட யோசேப்பு பரிசுத்த வேதாகமத்தில் நாம் படிக்கிறோம். இறுதியில் அடிமையாக அவர் விற்கப்பட்டார். ஆண்டவருக்கு பயந்து உண்மையுள்ளவராய்
அவருடைய பணியிடத்தில் இருந்தமையால் செய்யாத ஒன்றுக்கு சிறை தண்டனை பெற்றாலும் ஆண்டவர் அவருடையே இருந்தார், அவரை பாதுகாத்தார், அவரை உயர்த்தினார், ஒரு நாட்டின் பிரதமராக உயர்த்தினார். நாமும் நம் வாழ்வின் எல்லா கடினமான சூழ்நிலையும் விசுவாசத்தில் உறுதியாக நடப்போம், உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்வோம். நம்முடைய வேலை பார்க்கிற இடத்திலும் சரி, தொழில் ரீதியான விஷயத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நிச்சயமாகவே அவர் நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மோடு இருந்து நம் சுதந்திரமாக வாழ வழி நடத்துவார். காரணம், ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் மூல காரணர். மேய்ப்பனை போல பாதுகாக்கிற தேவன், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று எரேமியா 31 வசனங்கள் 10 முதல் 17 வரையிலும் படிக்கிறேன். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்கிறார். அவர் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நெய்யூர் என்கிற ஒரு நகரம் உண்டு. நெய்யூரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் தனது சிறு வயதிலேயே தன் பெற்றோரையும் உடன் பிறந்தோரையும் இழந்து அனாதையாக வாழ்ந்தவர். தன் குடும்பத்தை இழந்து தனிமையின் துக்கத்தில் வாழ்ந்த இவர் கர்த்தர்தான் தன்னுடைய மேய்ப்பர் என்று உறுதியோடு தனக்கென்று ஒரு உறவு இருக்கிறது என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து வந்தார். இந்த நம்பிக்கையின் வெளிப்பாட்டால் அவர் சங்கீதம் 23 உருவாக கொண்டு தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ என்ற கீர்த்தனை பாடலை தன் வாழ்வின் அனுபவத்தோடு பாடி கர்த்தரை நல்ல மெய்ப்பராக மானிடத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இங்கு எரேமியா தீர்க்கதரிசி குறிப்பிட்டது போல ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக கர்த்தர் நம்மை காக்கிறவர். மேய்ப்பன் என்பவர் தன் ஆடுகளை இல்லத்திலிருந்து காலை பொழுதில் கூட்டமாக மேய்ச்சலுக்கு கூட்டி செல்வார். புல்லுள்ள இடத்திற்கும் நீர்நிலையுள்ள இடத்திற்கும் அழைத்து சென்று ஆடுகளின் பசியாற்றுவார். மாலையில் இல்லத்திற்கு திரும்பும் போது ஏதாவது ஆடுகள் காணாமல் போய்விட்டதா என கண்ணும் கருத்துமாக கவனித்து பாதுகாப்போடு வழிநடத்துவார். யூதா மற்றும் இஸ்ரவேல் மக்கள் மீது கரிசனை கொண்ட வாழ்வாக நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவரின் தன்மையை நாம் இங்கு காண முடிகிறது. சிறையிருப்பின் மத்தியில் வாழும் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காப்பது போல காப்பார் என கூறி மக்களின் வாழ்வில் மேய்ப்பனின் பாதுகாவலை இங்கே உறுதிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன் என கூறியிருப்பது நமது பாதுகாப்பிற்கு ஒவ்வொரு நாளும் உத்தரவாதம் அளிக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலும் ஆடுகளைப் போல சில நேரங்களில் வழி தவறி செல்லும் நிலை, பாதுகாப்பற்ற நிலை, தனிமையின் அனுபவங்கள் சூழும் போது தன் மந்தைக்காக ஜீவனை கொடுக்கிற, சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த நம்முடைய நல்லநாதர் இயேசு கிறிஸ்துவை நம்மையும் போஷித்து பராமரித்து பாதுகாக்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மை. நாம் அதை விசுவாசத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். எனவே நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவின் குரலை அறிந்து கீழ்ப்படிந்து முன்னேறி செல்வோம். மேய்ப்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாவலை ஒவ்வொரு நாளும் அனுபவிப்போம். நல்ல மேய்ப்பரின் பாதுகாப்பு அது உத்தரவாதம் உள்ள ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. நம்முடைய சுதந்திரத்தை காக்கிறவர் நம் தேவன். சுதந்திரத்தை காப்பதே சுக வாழ்வு. ஜெபிப்போமா? அன்புள்ள நல்ல கர்த்தாவே, எங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றுகிற தேவனே, ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை காக்கும் வண்ணமாக எங்களை காக்கிற தேவமே, உமக்கு ஸ்தோத்திரம். அருமையும் ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கோ இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கவும் உமோடு நாங்கள் பேசவும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
ஒவ்வொருவரையும் கர்த்தாவே காப்பாற்ற வேண்டுமாய், உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நீர் உயர்த்த வேண்டுமாய், அவருடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவராக இருந்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ராக்காலங்களிலே அவருடைய உள்ளந்திரியங்கள் அவர்களை உணர்த்தும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். அவர்கள் எப்பொழுதும் உம்மை அவர்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய வலது பாரசத்தில் நீர் இருக்கிறபடியால் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை நீர் அவர்களுக்கு போதித்துக் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி நாங்கள் கண்டிருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சுதந்திரத்தை காக்கிற தேவனே, எங்களை மேய்ப்பனை போல காத்து நடத்துகிறவரே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறதுக்காக நன்றி. எனக்கு ஒரு நல் வாழ்க்கையை, பாதுகாப்பான வாழ்க்கையை, சிதறி போகாத ஒரு வாழ்க்கையை எங்கள் மேய்ப்பன் எங்களோடு உண்டு, தேவபிதா என் மேய்ப்பன் என்று சொல்லி நாங்கள் பாடுகிற வாழ்க்கையை தொடர்ந்து கண்டுகொள்ள, அனுபவிக்க, ஆசீர்வாதமாக வாழ உதவி செய்கிறார்கள். சகலத்தையும் திருக்கரங்களை தருகிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ள கடவுது. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். மனமார ஆசீர்வதிக்கிறோம்.